என்ன ப்ரோ கடுப்பேற்றினீங்களா உட்காந்துங்க சும்மா உட்காந்து வந்து குத்துட்டு காசு குத்துட்டு இது பண்ணு அது பண்ணுன்னு கேட்டு இப்போ 500 வாங்கிக்கணும் இப்போ என்ன பண்ண முடியும் நான் என்ன தான் பண்ண முடியும் வேஸ்ட் ஆகுது தானே டைம் ஆகுதுல்ல 1000 ரூபா கொடுத்துட்டீங்களா நேராக 2 குவார்டர் போய் எடுப்பேன் 1000 ஃபுல்லே சாப்பிடலாமே. ஃபுல்லுன்னா அது மெதுவாக தானே சாப்பிடணும் ஒரே மூட்டை போதை ஆயிடக்கூடாது. அன்னைக்கு கடவுள் என்கிட்ட சரியான சுப்பிரபாதம் வாங்குவார், நம்ம பாஷையில் அர்ச்சனை கொடுப்பாங்க. இதாங்க இந்த 1000 ரூபா என்னெல்லாம் பண்ணுவீங்க? இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ப்ரோ ஃபுட்டு சாப்பிடுவேன், ட்ரெஸ் எடுப்பேன், அதுமாரி எதனா செப்பல் சினிமா அதெல்லாம் எடுத்துப்பேன். பீச்செல்லாம் போகும் ப்ரோ, ஃபீனிக்ஸ் மாலு மூவி அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே. அதுலேருந்து ஒரு 500 ரூபா எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. என்னங்க 500 ரூபா கொடுத்துட்டீங்களா? இப்போ இந்த 500 வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க? 500 வச்சு என்ன ப்ரோ பண்ண முடியும்? அதிகபட்சமாக சும்மா எதுவுமே இல்லை, கேஷெல்லாம் என்னென்ன பண்ணுறது, ஜூஸ் குடிக்க முடியும், ரொம்ப இதெல்லாம் இது பண்ண முடியாது. சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், மூவி பார்க்கலாம், அதெல்லாம் ப்ரோ பண்ண முடியும் 500 ரூபாவில். அதிகமாக பண்ண முடியும். நீங்கள் ப்ரோ? ட்ரெஸ் எடுக்கலாம், ஓகே, சாப்பிட்லாம், சேம் தான் அது. இப்போ அந்த 500 ரூபாயும் கொடுத்துருங்க பிரதர். இப்போ 5 பைசா இல்லை, பிச்சைக்கார நாய் மாதிரி இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ரோ எப்படி ப்ரோ பண்ண முடியும்? என்ன ப்ரோ கடுப்பேற்றினீங்களா உட்காந்துங்க சும்மா உட்காந்து வந்து குத்துட்டு காசு குத்துட்டு இது பண்ணு அது பண்ணுன்னு கேட்டு இப்போ 500 வாங்கிக்கணும் இப்போ என்ன பண்ண முடியும் நான் என்ன தான் பண்ண முடியும்? வேஸ்ட் ஆகுது தானே டைம் ஆகுதுல்ல. கேட்க மாட்டேனாங்க. ஓசில் 1000 ரூபா கொடுத்தா மட்டும் அப்படியே நல்லா மூஞ்சி இருச்ச மாதிரி வச்சுங்க. இப்போ காசை பிடிக்கணுன்னே மூஞ்சி மாறுது, ஏன் ப்ரோ? இல்லை காசு குத்துட்டு வாங்க சொல்ல ஒருத்தனுக்கு யாராக இருந்தாலும் வெறுப்பாக இருக்கும்ல. வாங்கும்போது எனக்கு வெறுப்பா இருக்கும்ல, என் காசு நீங்க வாங்கி கையில் வச்சிருந்தீங்க, எனக்கு வெறுப்பா இருந்துச்சுல்ல. நானா வாங்கினேன், நான் கொடுத்தேன், நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் இப்போ வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. வரும் தான் ப்ரோ, சும்மா உட்காந்து பீச்சை பார்த்துருந்தோம், நீங்கள் வந்து தலை காசு கொடுத்துட்டு அதில் 500 ரூபா வாங்கிக்கினீங்க, அதுக்கப்புறம் காசு இல்லைனா வெறுப்பாமா ஆகாதான்? இந்த 1000 ரூபாய்க்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கண்ணா? 1000 ரூபா கொடுத்துட்டீங்களா நேராக 2 குவார்டர் போய் எடுப்பேன். 1000 ஃபுல்லே சாப்பிடலாமே. ஃபுல்லுன்னா அது மெதுவாக தானே சாப்பிடணும் ஒரே மூட்டை போதை ஆயிடக்கூடாது. கரெக்ட். ஒரே மூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தானே போதை ஏற்றணும். ஆமாம், ஒரே மூட்டை போதை ஏற்றிட்டுனா மறுபடியும் இந்த 1000 ரூபாய்க்கு போயிருமே. நான் மீறி 300 ரூபா சாப்பிடுவேன், 300 2 குவார்டர் சாப்பிட்டா போதை ஆயிரும், அந்த 700 ரூபா போயிருமே, எவனா தூக்கிட்டு போயிடுவான். சரி, அவனுக்கு நாமத்துக்கு போய் எங்கே தேடுறது? அவளுக்கு தான் முடிஞ்சு போய் கதை. அதனால ஒரு 500 ரூபா பிடிங்கிறேன். 500 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு குவார்டர் அடிப்பேன், மற்ற நைட்டு படுக்கும்போது ஒரு குவார்டர் அடிப்பேன், குப்புற அடிச்சு படுத்துருவேன். காலையில் பல்லு விளக்கு தான், நைட்டு தூங்குற வரைக்கும் குவார்டர் தான். பல்லு விளக்கிட்டு இப்போ குவார்டர் தான், காசு இருந்தா குவார்டர், காய்ச்சல் இல்லைன்னா கவுந்தடிச்சு படுத்துவீங்க. அவளுக்கு தான் அதுலேயே போதை ஏறிடுமா? அதுலேயே போதை ஏறியும். இல்லைனா குவார்டர் அடிக்காமல் போதை ஏறிடுமான்னு கேட்குறேன். நமக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, யார் இருந்தாலும் சரி கொடுத்தா வாங்கி செலவு பண்ணலாம், ஆனால் யாருக்கிட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன். குடி வாங்கி கொடு அப்படின்னு யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் நான் செலவு பண்ணுவேன். நியாயமான குடிப்பீங்க. நியாயமா இது இது இப்படி நீங்கள் கொடுக்குற மாதிரி 1000 ரூபா இருந்துச்சுன்னா அது வந்து தண்ணியாடு செலவு பண்ணிடுவோம். தண்ணியாக செலவு பண்ணிடுவீங்க. அப்போ இந்த 500 நான் வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒன்றும் இல்லையே. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னா யாராச்சும் சாப்பாடு கீப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு பார்க்கில் படுத்துவீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ சரக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் குடிப்பீங்க. அப்போ இப்படியே இருங்க, நான் வரேன். ரைட்டு. இந்த 1000 ரூபா வச்சு என்னென்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? 1000 ரூபா இருந்ததுன்னா எல்லாருக்கும், எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. சரி, இந்த காக்காக்குன்னு ஒரு 200 ரூபா செலவு பண்ணுவேன். காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அப்புறம் ஏன் வடான் காய போடும்போது காக்கா அதை கொத்தி தீக்க வந்து அதை விரட்டுறீங்களா? 300 ரூபா என் சாப்பாடு செலவுக்கு, டீ சாப்பிட்றதுக்கு, அதுக்கு இதுக்கு செலவு பண்ணுவேன். 500 ரூபா வீட்டில் கொடுத்துருவேன். சரி, இப்போ இந்த 1000 நான் ஒரு 500 ரூபா நானே எடுத்தேன், உங்களுக்கு 500 மட்டும் தான் கொடுக்குறேன். இந்த 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க? 500 ரூபா இருந்ததுன்னா அந்த காக்கா நாய் நரிக்கெல்லாம் இன்றைக்கி கம்மி சொல்லிவிட்டு ஒரு 100 ரூபாயை செலவு பண்ணிட்டு 100 ரூபாயை நான் செலவு பண்ணி 100 ரூபாய் அதுக்கு கொடுத்துட்டு 300 ரூபாயை வீட்டில் கொடுத்துருவேன். 500 ரூபாயும் உங்களுக்கு வரல, இன்றைக்கி காசே இல்லை, என்ன பண்ணுவீங்கண்ணா? 500 ரூபாயும் கிடைக்கலன்னு சொன்னால் அன்றைக்கி கடவுள் என்கிட்ட சரியான சுப்பிரபாதம் வாங்குவார். நல்லவனாக இருக்கிறோம், நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு பணம் கொடுக்கலன்னா அப்புறமா நீ என்னடா பண்ணுற, எவங்கிட்ட சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு அங்கே மதியம் வாங்கிட்டியான்னு சொல்லி கடவுள் நம்ம பாஷையில் அர்ச்சனை கொடுக்கும். நல்லா திட்டிடுவீங்க? ஆமாம், வாய்க்கு வந்ததை திட்டுவேன். நல்லவனாக இருக்கிறவனுக்கு கடவுள் கொடுக்கலன்னா அப்புறமா அந்த கடவுள் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வாய்க்கு வந்ததை திட்டுவேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுல. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டானே, அவனை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா? 1000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டானா சும்மா எதுன்னு வந்தால் வர்ற காசு போச்சுன்னா அதை பற்றி கவலைப்படும். உழைப்புற காசு போச்சுன்னு சொன்னால் தான் அது எப்படி நம்ம உழைச்ச காசு அவனுக்கு விடுவானு சொல்லி சட்டை பிடிச்சி சட்டை கிழிச்சு சண்டைக்கு போதான் நியாயமான ஒரு பதில்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.